Hello everyone, this is Achudha. Welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Shakespearean Women தான் பார்க்க போறோம் based on Mrs. Jameson's point of view. Shakespearean women or women in Shakespeare or Shakespeare's heroines அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு wide classification. நிறைய பேர் different critics அவங்களுடைய way of presentationக்கு ஏத்த மாதிரி அவங்களோட analytics base பண்ணி classify பண்ணியிருக்காங்க. அதனால யாரோ ஒருத்தங்களுடைய classification தான் definite-ஆன classification நம்மளால எடுக்க முடியாது. We can have a wide range of classifications. அதே மாதிரி இந்த classification எல்லாமே ஒரு common aspectல தான் நம்மளால எடுக்க முடியுமே தவிர definite-ஆ இதுதான் classification அப்படின்னு நம்மளால point out பண்ண முடியாது. சரியா? ரீசன் வந்து ஒருத்தவங்க கிளாசிஃபை பண்ண விஷயம் இன்னொருத்தவங்க கிளாசிஃபை பண்ண விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸுமே வந்து ஒரு விதத்துல மேட்ச் ஆகுற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். அதுக்காக தான். சரியா? அந்த கிளாசிஃபிகேஷன்ல மேஜர் கிளாசிஃபிகேஷன் யாரோடத வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா Anna Jameson's and you can go for Edward Dowden. அதே மாதிரி ஹேஸ்லெட்டோட கேரக்டர்ஸும் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். விமன் கிளாசிஃபிகேஷன் வந்து Anna Jameson and Edward Dowden. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் த கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஹீரோஸ் ஃபூல்ஸ் எல்லார பத்தியும் கிளாசிஃபை பண்ணோம்னா ஹேஸ்லெட்டோட கிளாசிஃபிகேஷன் வந்து வைட் ரேஞ்சில் எடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து Anna Jameson as well as Ruskin's point of view தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ Anna Jameson's view அப்படின்னு சொல்லும்போது Anna Jameson என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர்ஸ் ஷேக்ஸ்பியர் கேரக்டர்ஸை 4ஆ பிரிச்சிருக்காங்க. எந்த 4 செக்ஷன்ஸ் அப்படின்னா கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டெலெக்ட், கேரக்டர்ஸ் ஆஃப் பேஷன், கேரக்டர்ஸ் ஆஃப் affection, historical characters அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸா பிரிச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை பார்க்கும்போதே அந்த பிளேலே நம்மளுக்கு தெரியும் இவங்க எப்படி வந்து ஷேக்ஸ்பியர் எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரோ அதை பேஸ் பண்ணி அவங்க பிரிச்சிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லும்போது யாரை வந்து கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டெலெக்ட்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். போர்ஷியா ஃப்ரம் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இசபெல்லா ஃப்ரம் மெஷர் ஃபார் மெஷர், Beatrice from Much Ado About Nothing, Rosalind from As You Like. சரி, இவங்க 4 பேரையும் தான் கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெலெக்ட் அப்படின்னு சொன்னோடனே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விமன் கேரக்டர் இன்டெலெக்சுவலா வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பெல்லாம் எப்படின்னா எலிசபெத்தன் டைம்க்கு முன்னாடியும் சரி அப்பயும் சரி விமன் கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா யாருமே வந்து போர்ட்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. நாட் சோ ஸ்ட்ராங். விமன் வந்து கொஞ்சம் ஃபீபிள் மைண்டடா கன்ஃபைன்டு டு த ஹோம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர தே டு ஹாவ் அ கைண்ட் ஆஃப் குட் நாலேஜ் ஓவர் த சொசைட்டி அப்படின்ற விஷயத்த வந்து யாருமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷேக்ஸ்பியர் இஸ் சம் வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஹீரோயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர இன்டெலெக்சுவலா இருப்பாங்க. ரீசன் என்னன்னா ஹி வாண்ட்ஸ் டு சே தட் ஒரு விஷயத்த வந்து ஒரு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாரு. என்னன்னா men are not only intellectual, women are equally intellectual in somewhat sometime more intellectual than men அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு அவர் நினைச்சாரு. அதை அழகா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அவர் எந்த ஒரு ஆஸ்பெக்டை எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா women being feminine she has a kind of intellect. அவ்வளவுதான். இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்றேன்னு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அந்த டைம்ல அப்படின்னா மென்னுக்கு மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் மென் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. விமெனுக்குன்னு ஒரு இன்டெலெக்சுவாலிட்டி இருக்கு. அந்த இன்டெலெக்சுவாலிட்டியில எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு ஃபெமினிட்டியோட மிக்ஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். ஸோ தட் இன்டெலெக்சுவல் இஸ் பிரசன்டட் ஹியர். உங்களுக்கு இதுல கேரக்டர்ஸ்ல யாரையுமே தெரியல அப்படின்னா போர்ஷியாவை மட்டும் தெரிஞ்சா கூட போதும் இன்டெலெக்சுவாலிட்டி எப்படி வந்து ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இவங்க 4 பேரோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ஷியா வந்து ஃபுல் கேரக்டர் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தா போதும் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல. பிகாஸ் போர்ஷியா யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பெசானியோ விரும்புவாங்க. அப்படி பெசானியோ வந்து அந்த சூட்டா சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய கண்டிஷனை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த கேஸ்கெட் தியரி அந்த கேஸ்கெட் ஸ்டோரியில பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் விமன். ஷேக்ஸ்பியர் வந்து போர்ட்ரே பண்ணி அந்த எழுதும் போதே எழுதியிருப்பார் மோர் ஃபேர் தேன் த பியூட்டிஃபுல் தேன் த வேர்ட் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு. அழகுன்ற வார்த்தையை விட அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல். த சேம் வே அவங்க ஒவ்வொரு சியூட்டரையும் வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்புற விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அவங்க சூஸ் பண்ண கேஸ்கெட் தப்பா இருந்தாலும் அதுக்கு இவங்க கொடுக்குற ரிப்ளை வந்து அதை விட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தட் வே. அதே மாதிரி அவங்களுக்கு ஆண்டனியோட அந்த கால் தெரிய வரும்போது அந்த காஸ் வந்து அதுக்கு ரீசன் வந்து பெசானியோ தான் அப்படின்னு தெரிய வரும்போது
கண்டிப்பா போய் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சேவ் பண்ணும்போது ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணி சேவ் பண்றாங்க. பட் பிளைனா அதை இன்டெலெக்சுவலா காட்டாம ஒரு ஃபெமினிட்டியோட மிக்ஸ் பண்ணி இன்டெலெக்சுவலா காட்டியிருப்பாரு ஷேக்ஸ்பியர். சரியா? சோ ஃபர்ஸ்ட் போர்ஷியா அப்படின்னு சொன்னோன்னே எதுல வந்து ரொம்ப கைண்ட் இன்டெலெக்சுவாலிட்டி தெரியுது அப்படின்னா, இன் போர்ஷியா, இது எக்ஸாக்டா புக்ல இருக்க வேர்ட்ஸ் தான். இன் போர்ஷியா, it is intellect kindled into romance by a poetical imagination. So clearly said, it is intellect kindled into romance by a poetical imagination. அவங்களுடைய அறிவு தான் அவங்களுடைய ரொமான்ஸுக்கே வந்து ரீசனா இருக்கும். பெசானியாவுக்கு போர்ஷியாவை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே the way she reacts to her suitors. அதுதான். சரியா? ஒரு ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும் அவங்களுடைய ரொமான்ஸ். அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு டயலாகுமே வந்து அப்படிதான் இருக்கும். கிளியர்லி பொயட்டிக்கல். தி சேம் வே அது எதை காட்டும் அப்படின்னா போர்ஷியாவோட கைண்ட் ஆஃப் கிரேட் நாலேஜ் காட்டுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இசபெல் மீன்ஸ் இசபெல்லா இன் மெஷர் ஃபார் மெஷர். இட் இஸ் intellect elevated by religious principle. அதே மாதிரி இசபெல்லாலையும் பாத்தீங்கன்னா the same kind of போர்ஷியா வந்து எப்படி வந்து குவாலிட்டி ஆஃப் மர்சியை பத்தி சொல்றாங்களோ அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் மர்சியை இவங்களும் சொல்லுவாங்க. பட் போர்ஷியாவோடது வந்து ரொம்ப வந்து இன்டெலெக்சுவல்ன்றத தாண்டி அது எப்படி இருக்கும்னா ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும். அதே சமயம் இசபெல்லாவோடது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிலீஜியஸ் ஓரியன்டா இருக்கும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசுவாங்க. சரியா? அதுதான் இவங்க ரெண்டு பேரோட ஒரு டிஃபரன்ஸ். அவங்க பேசுறது பொயட்டிக்கலா இருக்கும், இவங்க பேசுறது வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கும். The same way in Beatrice, intellect animated by spirit. அவங்களோட இன்டெலெக்சுவாலிட்டி வந்து ஒரு ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகியிருக்கும். Got in much about nothing. Next one, Rosalind பார்க்கும்போது as you like itல intellect softened by sensibility. So soft character யாரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரோசலிண்ட் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? ரொம்ப பொறுமையா அமைதியா சாஃப்டான ஒரு கேரக்டர் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சரி, அப்ப விட் அப்படின்னு சொல்லும்போது இன்டெலெக்சுவாலிட்டினா விட்ன்னு சொல்றோம். அந்த விட் எப்படி இருக்கும் அப்படின்னா wit which is lavished on each is profound or pointed or sparkling or playful but always feminine. This is the touch of Shakespeare. அவர் வந்து விட்ரிய ஸ்டேட்மெண்ட் அவரோட டயலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்படி அந்த டயலாக்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் அட்டன் பண்ணும்போது அது கொஞ்சம் கூட வந்து மேல் அத்தாரிட்டேட்டிவ் டோன்ல மாறாம அந்த ஃபெமினிட்டியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிருப்பார். சரியா? So all those witty statements contains a touch of feminine. ஃபெமினிட்டியோட ஒரு சின்ன டச்சோட பிரசன்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா போர்ஷியா. And the wit of Portia, போர்ஷியாவோட விட் எப்படி இருக்கும்னா it's like attar of roses, rich and concentrated. So அவங்க quality of mercy சொல்லும்போது mercy is doubly blessed அப்படின்னு சொல்லிட்டு அவங்க full detailed அந்த passage ஃபுல்லா படிக்கும்போது mercy ceases justice அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டான ஃபைனல் டச்ல வந்து முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு கொஹீரண்டா அவங்க பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க. ரொம்ப ரிச்சா இருக்கும், கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். the same time ஒரு ரோஸ் ஃபிளார்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த ஃபுல்லா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோசலிண்ட். when we talk of ரோசலிண்ட், ரோசலிண்டோட விட் எப்படி இருக்குன்னா cotton dipped in aromatic vinegar. cotton dipped in aromatic vinegar. சிம்பிள். எப்படி வந்து ஒரு காட்டனை வந்து வினிகர்ல டிப் பண்ணும்போது டக்குன்னு வந்து அந்த அப்சர்வ் பண்ணிக்குமோ அதே மாதிரிதான் ரோசலிண்டோட விட்டு நம்மளுக்கு இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா டக்குன்னு நம்மளால கேப்சர் பண்ணிக்க முடியும். சரி, we used to admire that. And the next one, wit of Beatrice is like a sal volatile. அவங்களோடது வந்து ஒரு sal volatile மாதிரி தெரியும். And that of Isabel like the incense wafted to heaven. As usual, இசபெல்லாவோடது வந்து ஒரு இன்சென்ஸ் wafted to heaven அப்படின்ற மாதிரி சொர்க்கத்துல இருந்து ஒரு வாசனை வரும்ல, அதுதான். The incense means incense used in heaven. Got ஒரு கைண்ட் ஆஃப் பக்தி மயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஒரு கோவிலுக்குள்ள போனா ஒரு டெம்பிள் அந்த ஃபீல் அதுக்குள்ள போனோடனே நம்மளுக்கு ஒரு வாசனை வர மாதிரி the same way அவங்களோட விட் வந்து நம்மள வந்து ஸ்பிரிச்சுவலா மாத்திரும். Got? And when Jameson was talking about the characters of intellect, அவங்க யாரை பத்தி அதிகமா பேசியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க எல்லாருக்குமே. பட் போர்ஷியா வந்து ரொம்ப வந்து
டாப் மோஸ்ட் கேரக்டரா வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப் த 4 who leads the top அப்படின்னு பாத்தீங்கன்னா it is Portia. So ஸ்கீகிள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போர்ஷியாவை வந்து கமெண்ட் பண்ணும்போது அவருடைய ஷேக்ஸ்பியரின் கேரக்டர்ஸ் பத்தி அவர் எழுதின மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த எஸ்ஸேல அவர் என்ன பிரசன்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா, போர்ஷியா வந்து ஜஸ்ட் வந்து ரிச், பியூட்டிஃபுல், கிளவர் ஹைரஸ் அப்படின்னு பிரசன்ட் பண்ணியிருந்தார், மென்ஷன் பண்ணியிருந்தார். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, the rare and harmonious blending of energy, reflection and feeling in her fine character. இதுதான் reason. The rare and harmonious blending of energy, reflection and feeling in her fine character. இப்ப வந்து கிளவர் அப்படின்ற ஒரு வேர்டு தான் வந்து போர்ஷியா டிஸ்கிரைப் பண்ணும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா கிளவர் அப்படின்ற வேர்டு மட்டும் உங்களுக்கு என்ன பத்தாது அப்படின்றது தான் உண்மை. ரீசன் இஸ் she is not only clever. அதே வந்து போர்ஷியா வந்து ஜஸ்ட் வந்து ஆண்டனியோட ரீசன் தெரிஞ்ச உடனே அவங்களுடைய அந்த பாண்ட் எல்லாம் எடுத்து கரெக்டா சூஸ் பண்ணி பார்த்து இதுல இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நேரா கோர்ட்டுக்கு போயிட்டு வாதாடி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளவர்னு சொல்றது ஒரு அர்த்தம் உண்டு. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி காப்பாத்தணும்ன்ற முடிவு எடுத்திருக்காங்க. முடிவெடுத்த உடனே டிஸ்கைஸ் பண்றாங்க, ஒரு பாயா மாறுறாங்க, பெலாரியோவா மாறிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துக்குள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அப்புறம் தான் அந்த பாண்டை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. பாண்டை படிச்சோடனே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆன உடனே அந்த விஷயத்த பேசுறாங்க. இன்னும் கிட்ட ப்ளீ பண்றாங்க ஷைலாக் கிட்ட. ஷைலாக் கிட்ட அவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டு ஷைலாக் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது அத்தாரிட்டேட்டிவ் டோன்ல ஷைலாக வின் பண்றாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா அதோட முடிஞ்சிருந்தது அப்படின்னா, இல்ல அந்த ஒரு பிக்சர் ஆஃப் போர்ஷியாவை மட்டும் காட்டியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா ஷீ இஸ் கிளவர் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அதை மட்டும் அவங்க காட்டாம பின்னாடி பசானியோ மேல போர்ஷியாக்கு இருக்கக்கூடிய அந்த லவ், தி சேம் வே அவங்க ஃபாதர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க அப்பா அவங்க எவ்வளவு மதிச்சாங்க, ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹர் ஃபாதர். அதுக்கப்புறமேட்டா வர சியூட்டர்ஸ் எல்லாரும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க எப்படி திருப்பி அனுப்புறாங்க, அந்த ஃபெமினிட்டி மாறாம எப்படி அவங்க வீட்டுல இருக்காங்க, சரியா, அது எல்லாத்தையும் கரெக்டா பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கேஸ வின் பண்ணதுக்கு அப்புறமேட்டா அவங்க எப்படி பெசானியோ கிட்ட ரியாக்ட் பண்றாங்க, எப்படி ஆண்டனி கிட்ட ரியாக்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் காட்டும்போது what is evidently proven there is she is an utmost love of for Bassanio. அதுதான் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆண்டனியோட காப்பாத்தணும்ன்ற எண்ணத்தை விட அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. So that is the reason why this word clever is not enough to describe Portia. Got? So these are the characters of intellect. Next one is characters of passion and imagination. Second அவங்களோட கிளாசிபிகேஷன் என்ன, passion and imagination. சரியா, எப்படி வந்து இன்டெலெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஃபெமினிட்டியோட சேர்ந்து ஒரு நாலேஜபிளா இருந்தாங்களோ, இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி, லைவ்லி, பேஷனேட்டடா இருப்பாங்க. தி சேம் வே அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே லிட்டில் ஃபேண்டசியோட மிக்ஸ் ஆயிருக்கும். காட்? சோ யார் யார் அப்படின்னா, ஜூலியட் ஃப்ரம் ரோமியோ அண்ட் ஜூலியட், ஹெலனா ஃப்ரம் ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், Perdita, The Winter's Tale, Viola, Twelfth Night, Ophelia, Hamlet, Miranda, The Tempest. Got? In the characters, in the 6 characters said to be the characters of passion and imagination. So எப்படி வருது இந்த passion and imagination அப்படின்னு சொன்னோடனே why we call them to be passion and imaginative அப்படின்னு பார்க்கலாம். Oh love. So first அவங்க இந்த characteristics describe பண்ணும்போது, passion and imagination describe பண்ணும்போது இந்த passage அட்டாக் பண்றாங்க. அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் reason for these characters to be held under the title of passion and imagination. O love, thou teacher, O grief, thou tamer and time, thou healer of human hearts. So first எடுத்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க, love, you are the teacher, grief, you are tamer, and time, you are the healer of human heart. So இந்த மூணும் தான், love, grief and time. இவங்க 3 பேரும் சேர்ந்ததுதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. பிகாஸ் இந்த 3 விஷயம் தான் பேசிக் ஆஃப் ஹியூமன் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேசிக் ஹியூமன் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாவே இந்த கேரக்டர்ஸ் இருப்பாங்க. காட்? Bring hither, so all you 3, bring hither all your deep and serious revelations, and ye, too, rich fancies of unbruised, unbowed youth, you, visions of long perished hopes, shadows of unborn joy, gay coloring of the dawn of
existence. So what she wants to say is, ரொம்ப fanciful, ரொம்ப happiest ஒரு characters present பண்ணணும் அப்படின்னா உங்க 3 பேரையும் வந்து imagine பண்ணாதான் அது நடக்கும். Got whatever memory hath it treasured up of bright and beautiful in nature or in art, all soft and delicate images, all lovely forms, divinest voices and entrancing melodies, gleams of sunnier skies and fairer climes, Italian moonlights, and as that breathe of the sweet court. Now, if it be possible, revive to my imagination, live once more to my heart, I come thronging around me, all inspiration that wait on passion, on power, on beauty, give me to treat, not bold and yet unblamed, within the inmost sanctuary of Shakespeare's genius, in Juliet's moonlight power and Miranda's enchanted eye. So the reason for these things, in the depiction of the reason இவங்க தான். Got? ஏன்னா இந்த 2 கேரக்டர்ஸையும் அவங்க டெபிக்ட் பண்ணணும் அப்படின்னாலே இத்தனை ஃபேன்சிஸும் இந்த ஃபுல் ஃபேரி டெய்ல்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்ஸ் மோர் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ரீசன் இஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ் யாருன்னா இங்க இருக்க கேரக்டர்ஸ். Got? And once again she wants all the happy events of life. அதுதான் கொடுத்திருக்காங்க. All lovely forms, divinest voice, entrancing melodies, gleam of sunnier skies, fair glimpses, Italian moonlights, air that breathe the sweet cloth. இது எல்லாமே ஒன்ஸ் அகேன் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். ரீசன் என்னன்னா அவங்க இப்ப அட்டர் பண்ண போற கேரக்டர்ஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ், பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ். காட். ஸோ அந்த பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ்னு சொல்லும்போது ஏன் வந்து இவங்க வந்து இதை பேஷன் அண்ட் இமேஜினேஷன் கூட மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னே தெரிஞ்சிடும். டேக் இட் ஃபார் ஜூலியட். இதுல ஈஸியான கேரக்டர்ஸ் இல்லைன்னா நல்ல ஃபெமிலியர் கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலியட் இருக்கலாம், ஆர் யூ கேன் கோ ஃபார் ஹெலனா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா மிரண்டா டெம்பஸ்ல தெரிஞ்சிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 13 years old டாட்டர் தான். ப்ராஸ்பரோட 13 வயசு பொண்ணு தான். ஜூலியட்டும் ரொம்ப யங் தான். இவங்க 2 பேரையுமே எடுத்துக்கிட்டோம்னா ஜூலியட் வந்து ரோமியோ அண்ட் ஜூலியட் வந்து ட்ராஜடியில தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இட் இஸ் அ ட்ராஜடி. ஜூலியட் கடைசியா இறந்துருவாங்க. மிரண்டா வில் பி ஹேவிங் அ ஹாப்பி வெட்டிங். 2மே ஆப்போசிட் கேரக்டர்ஸ் தான். இருந்தாலுமே அவங்களோட யங்கர் லைஃப் ஃபுல்லாவே அவங்களுடைய அந்த லவ் லைஃப்னு பார்க்கும்போது ஈக்குவலி இம்பார்ட்டண்டா இருக்கும். சரியா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க 2 பேருமே. தி சேம் வே ரொம்ப ஃபெமினினா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப பேஷனேட்டா இருப்பாங்க. பேஷனேட் இன் தி சென்ஸ் பேஷனேட் ஆஃப் லவ். ஜூலியட் லவ்ஸ் ரோமியோ, சேம் வே மிராண்டா லவ்ஸ் ஃபெர்டினண்ட். 2 பேருமே ரொம்ப பேஷனேட் லவ்வர்ஸா இருப்பாங்க. தி சேம் வே இமேஜினேஷன் ஏன் அங்க கொண்டு வராங்க அப்படின்னா 2 பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன். நான் ஜஸ்ட் 2 பேரை கம்பேர் பண்றேன். நீங்க மீதி இருக்கவங்க எல்லாருக்கும் இதே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 பேருமே ரொம்ப இமேஜினேட்டிவா இருப்பாங்க. பிகாஸ் மிராண்டா லவ்ஸ் ஃபெர்டினண்ட். அவங்க யாரு என்ன எப்பேற்பட்டவங்க எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அந்த ஐலாண்டுக்குள்ள வந்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், தட்ஸ் ஆல். யாரு என்ன ஏது எதை பத்தியுமே கேர் பண்ணிக்காம ஒரு லவ் வரும். அது அந்த லவ் வந்து ரொம்ப இன்டென்சிஃபைடாவும் மாறும். சரி, இன்டென்சிஃபைடா மாறும்போது ரொம்ப வந்து விரும்ப ஆரம்பிப்பாங்க. அட் த சேம் டைம் தே டோன்ட் வாண்ட் டு கிரஷ் த ரிலேஷன்ஷிப். சரி, அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு சின்னதான ஒரு வருத்தமும் வரணும்னு சொல்லிட்டு 2 பேருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. தி சேம் வே ஜூலியட். அந்த பால்ல வந்து ஜஸ்ட் ரோமியோவை பார்த்த உடனே புடிச்சு போயிரும். அந்த மாஸ்கோட இன்னும் கேட்டா அப்பயே புடிச்சு போயிரும். புடிச்ச உடனே வந்து தே ஸ்டார்டட் அப்படியே டக்குன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணுவாங்க. உடனே அவங்க கூட போவாங்க, மேரேஜ் பண்ணிப்பாங்க, திரும்பி வருவாங்க. இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். So something got passionate in love. The same way you can imagine these characters to be equal to somewhat fairies. சரியா? highly imaginative characters னு சொன்னா they will have a kind of reality too. highly imaginative of Shakespeare இருந்தாலும் அழகா அந்த ரியாலிட்டியோட அதை மிக்ஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருப்பார். ஒரு ஏஞ்சல்ஸ் இன் எர்த் அப்படின்ற இந்த கான்செப்ட்ல தான் வந்து ஷேக்ஸ்பியர் இதை வந்து எழுதியிருப்பார். Got? So that's the characteristics of passionate imagination. Next one is characters of affection. Affection is சொன்ன உடனே தெரிஞ்சிடும். They will be having a sort of love for all of them. Characters வந்து full and full அந்த பிளேல இருக்க அத்தனை கேரக்டர்ஸ் மேலயுமே வந்து ஒரு விதமான கைண்ட் ஆஸ்பெக்ட்ல தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா?
ஒருத்தவங்களை பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காதுலாம் கிடையாது. அந்த கேரக்டருக்கு இங்க கொடுத்துருக்க ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு அந்த பிளேல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே பிடிக்கும், அவ்வளவுதான். So affection, a kind of affection towards all. So the characters are Hermione in The Winter's Tale, Desdemona in Othello, Imogen in Cymbeline, Cordelia in King Lear. So யாரு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே கார்டேலியா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெஸ்டிமோனா. இவங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தெரிஞ்சா கூட மீதி பேர் எல்லாம் ஈக்குவலி சேம். ஏதோ ஒரு டிராஜிக் ஈவெண்ட்ஸ் தான் இருக்கு எல்லாமே. ஏன்னா இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் டிராஜிக் ஸ்டோரிஸ் தான் வரும், எக்ஸப்ட் சிம்பிளன். கட். ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன் சொன்ன உடனேவே எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, காத்தே ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கா இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன். எப்படின்னா, Goethe has used to illustrate generally all Shakespeare's characters when he compares them to the old-fashioned watches in glass cases, which not only showed the index pointing to the hour, but the wheels and spring within which set that index in motion. So very simple. Goethe என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவரு ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸ் எல்லாரையுமே இல்லஸ்ட்ரேட் பண்ணி காட்டும் போது அவர் வந்து ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ணிருக்காரு. ஷேக்ஸ்பியரோட கேரக்டரை யார் கூட கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, ஓல்டு ஃபேஷன் வாட்சஸ் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் கேசஸ்குள்ள அதை வச்சிருப்பாங்க. காட் ரீசன் இஸ், அந்த வாட்ச்ல வந்து அந்த பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் எல்லாம் இருக்கும். தட் இஸ் ஆர் ஃபிங்கர் அண்ட் மினிட் ஃபிங்கர் இருக்கும். பட் அது மட்டும் இல்லாம அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரோட சேர்ந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அந்த செகண்ட்ஸ் ரன் ஆகக்கூடிய அந்த வீல்ஸ் எல்லாமே வந்து விசிபிளா தெரியும். ரொம்ப ஓல்டு வாட்சஸ்ல அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மெஷின்ஸ் ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு விசிபிளா தெரியும். அந்த மாதிரியான வாட்ச் கூட தான் என்ன பண்ணிருக்காரு, கம்பேர் பண்ணிருக்காரு. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கிளியர் கட்டா இருக்குமா ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸ் எல்லாம். சரியா, அந்த வீல்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகுது, இன்னொரு வீல் எப்படி அது கூட அட்டாச் பண்ணி ரொட்டேட் ஆகுது அந்த ஓல்டு வாட்சஸ்ல. சரியா, உள்ள இருக்கக்கூடிய அந்த வீல்ஸ் எல்லாம் ஒரு வீலும் இன்னொரு வீலும் வந்து கனெக்டடா இருக்கும். ஒண்ணு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும், இன்னொன்னு வந்து இந்த மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். சோ அந்த மினிட் ஃபிங்கர் வந்து கரெக்டா மூவ் ஆகும்போது பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் இப்படி மூவ் ஆகுறதுனாலதான் இந்த ஃபிங்கர் வந்து கரெக்டா வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டே வருது அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரும். த சேம் வே ஷேக்ஸ்பியரோட கேரக்டர் வந்து மேலோட்டமா நம்மளுக்கு அவங்க ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்ற மாதிரி தோணினாலும் கீழே பாட்டம் டெப்த் பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயம் வந்து ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு சொல்றோம். காட். சோ அதுதான் இந்த அஃபெக்ஷன். So Imogen, Desdemona. So when you want to take the entire care, you can go for it. Imogen, Desdemona and Hermione are the three women placed in situations nearly similar and equally endowed with all the qualities which can render the situation striking and interesting. So இவங்க மூணு பேருமே வந்து ஈக்குவலா தான் இருப்பாங்க. Imogen, Desdemona, the same way Hermione. மூணு பேருக்குமே சேம் ஒரே மாதிரியான விஷயம் தான் நடக்கும். இன்ஃபெடிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அந்த ஹஸ்பண்டோட சந்தேக புத்தியால தான் மூணு பேருமே அஃபெக்ட் ஆவாங்க. ரைட், இவங்க மேல எந்த தப்புமே இருக்காது. பியோர் சோலா இருப்பாங்க இவங்க எல்லாருமே. பியோர் சோல் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிடும், யாருக்குமே வந்து இவங்க மேல வந்து ஒரு கோபமோ வருத்தமோ இருக்காது. இவங்களுக்கும் யார் மேலயும் கோபமோ வருத்தமோ இருக்காது. சோ அந்த அளவுக்கு ஒரு பியோர் சோல் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். பட் யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்பால இவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரியா, சே ஃபார் ஹெர்மியோனா எடுத்துக்கலாம், இல்ல டெஸ்டிமோனாவே எடுத்துக்கலாம். ஈயாவோ மட்டும் அந்த தப்பா வந்து ஒத்தெல்லோ கிட்ட சொல்லலைன்னா டெஸ்டிமோனா மேல எந்த தப்புமே கிடையாது. அந்த ஜெலசி, சரியா, அந்த ஜெலசி வந்து வந்திருக்காது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக் பிரசன்டேஷன் தான். சரியா, அவ்வளவு ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கும். அவங்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட், they are gentle, beautiful and innocent. இங்க அஃபெக்ஷன் சொன்ன உடனே நம்மளுக்கு சைட்ல என்ன ஞாபகம் வரும்னா, இன்னசென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அஃபெக்ஷனோட கனெக்ட் ஆகும். ரீசன் இஸ், when you are pure in your relationship, you will be innocent the same way there will be an affection. சரி, ஒரு விதத்தை எதிர்பார்க்காம வர்றதுக்கு பேர் தான் அஃபெக்ஷன். அப்ப எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே வந்து அது ரொம்ப இன்னசென்டான ஒரு விஷயம் தான். சோ இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு குழந்தைகிட்ட சொல்லும், பிகாஸ் வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் இட் யூஸ் டு லவ் சம்வன். சோ அந்த கனெக்ஷன் தான். சரியா, ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப ஜென்டலா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. the same way they are highly innocent and all are models of conjugal submission.
எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து அவங்கள சப்மிஸ் பண்ணிருப்பாங்க, கம்ப்ளீட்டா சப்மிட் பண்ணிருப்பாங்க அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட. ட்ரூத் அண்ட் டெண்டர்னஸ், எல்லாருமே உண்மையை மட்டும்தான் பேசியிருப்பாங்க, ரொம்ப டெண்டராகவும் இருப்பாங்க. ஒரு இடத்துல கூட ஹார்ஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல் ஆர் victims of the unfounded jealousy of their husbands. So unfounded jealousy of their husband, because of their husband they used to find a tragic end. So critically speaking, the characters of Hermione is the most simple in point of dramatic effect. So Hermione பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்திருப்பார். யாரையும் யார் கூடயும் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ரிலேட்லாம் பண்ணிருக்க மாட்டார். ஜஸ்ட் வந்து சிம்பிள் வே ஆஃப் பிரசன்டேஷன் அப்படின்ற மாதிரி விண்டர்ஸ் டேல பிரசன்ட் பண்ணிருப்பாரு, காம்ப்ளிகேட் பண்ணாம. தட் ஆஃப் இமோஜன் இஸ் த மோஸ்ட் வேரிட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹெர்மியோனை சிம்பிளா பிரசன்ட் பண்ணாரோ அதே அளவுக்கு காம்ப்ளெக்ஸா யாரை பிரசன்ட் பண்ணிருப்பாங்களோ இமோஜனை தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஹெர்மியோனை பார்க்கும் போதும் அந்த டைலாக் படிக்கும் போதும் இல்ல ஸ்டோரியை மட்டும் தெரிஞ்சுக்கும் போதுமே ஹெர்மியோனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா இமோஜனுக்கு அப்படி கிடையாது. நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், நிறைய பிளேசஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கேரக்டரா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. ஹெர்மியோன் இஸ் மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் பை ஹர் magnanimity and her fortitude. Desdemona by her gentleness and refined grace, while Imogen combines all the best qualities of both with others which they do not possess. Consequently, she is as a character superior to either. But considered as women, I suppose the preference would depend on individuals' taste. So what Jameson's point of view is, that's one. So அவங்கள பொறுத்தளவுக்கு Imogen is most blended with both the qualities. Reason என்னன்னா ஹெர்மியோன் வந்து ரொம்ப சிம்பிள், இமோஜன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஹெர்மியோன் வந்து கொஞ்சம் ஃபார்ட்டிடியூடான சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். தட் மீன்ஸ் அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவா பிரசன்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிமோனா பத்தி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜென்டில், ரொம்ப கிரேஸ்ஃபுல். ஃபைனலா அவங்க ஒருத்தல கொலை பண்ண போறதுக்கு முன்னாடி கூட அவங்க என்ன பேசுவாங்கன்னா ரொம்ப வருத்தமா, நீங்க வேணா அவங்க கிட்ட கூப்பிட்டு கூட கேட்டு பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுது கதறுவாங்க பயங்கரமா. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து கோவமா அவங்க வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. she used to react in a so அந்த ஃபெமினின் குவாலிட்டின்றது வந்து அப்படியே பிரதிபலிச்சிருப்பாங்க டெஸ்டிமோனா. பட் இமோஜன் வந்து இவங்க ரெண்டு பேரோட மிக்ஸ். சரியா, ரொம்ப ஃபெமினின், ரொம்ப கிரேஸ்ஃபுல், அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாவும் தெரியுவாங்க. ரெண்டுமே வந்து கம்பைன்டான ஒரு குவாலிட்டியோட இருக்கும். So that's about Hermione, Desdemona and Imogen. So next one is Cordelia. எதுக்காக கார்டேலியாக்கு மட்டும் இவ்வளவு ஒரு தனி ஸ்லைடு? ஜஸ்ட் அஃபெக்ஷன் கேரக்டர் தானே அப்படின்னு சொன்னா, ஷேக்ஸ்பியரோட ஹீரோயின்ஸ்ல பெஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட கிளியர்லி போர்ட்ரேட் அப்படின்னா கார்டேலியாவை சொல்லலாம். அவங்களை வந்து அஃபெக்ஷன்ல எடுத்துக்கிறதா, இல்ல எதுக்காக அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு டிராஜிக் டெத் கிடைச்சது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்சிக்வன்சஸ்ல தான் இருக்கும். இவங்க எல்லாருக்கும்னாச்சும் அவங்க ஹஸ்பண்டோட இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கும். இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியாது, எதுக்காக அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சதுன்னு தெரியாது. ஒரு பாவப்பட்ட கேரக்டர் ஷேக்ஸ்பியர் படைச்சதுலே அப்படின்னா கார்டேலியா தான். அந்த சிம்பத்தி எம்பத்தி இல்ல என்ன வேணா சொல்லலாம். So whatever comes to the mind is not enough to represent Cordelia's emotions. So such a everyone will have ஷேக்ஸ்பியர் ஃபுல்லா படிச்சவங்க எல்லார்கிட்டயும் கேட்டா ஒருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட் கேரக்டர் ஒரு 4-5 கேரக்டராவது சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் டாப் மோஸ்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. So from my point of view, the top character in the characterization of Shakespeare is Cordelia. So why Cordelia? There is in the beauty of Cordelia's character an effect too sacred for words. So too sacred for words. This itself is enough. அவ்வளோ அழகான ஒரு கேரக்டர். ஏன் சேக்ரெட் ஃபார் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேரக்டர் சேஃப் ஹீரோ ஆர் ஹீரோயின் எல்லாருமே வந்து ஆக்ஷன் அண்ட் கான்சிக்வன்சஸ் தான் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க, அந்த தப்புக்கான தண்டனை கிடைச்சிருக்கும். பட் தப்பே பண்ணாம ஒரு கேரக்டர் கடைசி வரைக்கும் தண்டனை மட்டும் அனுபவிச்சாங்கன்னா அது கார்டேலியா மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. அண்ட் ஆல்மோஸ்ட் டூ டீப் ஃபார் டியர்ஸ்.
whoever really loves Cordelia will have tears at the end of King Lear. Within her heart is a fathomless well of purest affection. That is the pure form of affection, but its waters sleep in silence and obscurity. அவங்க அவ்வளவு லவ் பண்ணுவாங்க எல்லாரையுமே, ஒருத்தவங்கன்னு கிடையாது. அந்த பிளேல இருக்க அத்தனை கேரக்டருமே அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். பட் அத வெளியில அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த காட்ட முடியாது. தட் இஸ் நெவர் ஃபெயிலிங் இன் தேர் டெப்த் அண்ட் நெவர் ஓவர்ஃப்ளோயிங் வித் தேர் ஃபுல்னஸ். ஒரு சைலண்ட் சீ மாதிரி தான், அலையே வராத ஒரு கடல். அலையே வராத கடல் அப்படின்றத விட ஒரு டப் ஆஃப் வாட்டர்னு கம்பேர் பண்ணிக்கலாம். டப் ஆஃப் வாட்டர்னு சொல்லும்போது அந்த டப்பை யாரா போய் தட்டினா கூட அந்த தண்ணி என்ன ஆகும்னா வெளியில சிந்தும். ஆனா தட்டுனா கூட வெளியில சிந்தாத ஒரு டப் இருக்கு அப்படின்னா அது இவங்கதான். அந்த தண்ணி ரொம்ப டீப்பா வந்து யாரையும் ஆழமாவும் காயப்படுத்தாது. தி சேம் வே அந்த ஆழமா காயப்படுத்தாது இந்த சென்ஸ் யாரையும் வந்து மூழ்கடிக்காது. அதே மாதிரி அதுவும் வெளியில பொங்கியும் வராது. அவ்வளவு ஒரு சட்டிலான கேரக்டர், கம்ப்ளீட் கேரக்டர். சோ ஸ்லீகல் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவரு டெபிக் பண்ணும்போது கிங் லியரை பத்தின ரிவ்யூ கொடுக்க போது என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, த மோஸ்ட் எலாக்வென்ட் கிரிட்டிக் யாருன்னா ஸ்லீகல் தான். சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, கிங் லியரை கன்க்ளூட் பண்ணும்போது அப்படின்னா அந்த கன்க்ளூடிங் ரிமார்க்ல இந்த வேர்ட்ஸ் தான் சொல்லியிருக்காரு. கார்டேலியாவை பத்தி சொல்லும்போது, ஆஃப் த ஹெவன்லி பியூட்டி ஆஃப் சோல் ஆஃப் கார்டேலியா ஐ வில் நாட் வென்ச்சர் டு ஸ்பீக். பேச்சே வராது. அவ்வளோ பியோர், அவ்வளோ ஸ்வீட் சோல், அவ்வளோ பியூட்டிஃபுல் சோல் யாருன்னா கார்டேலியா தான். ரீசன் இஸ், அவங்க பண்ண ஒரே தப்புன்னு எல்லாரும் சொல்ற விஷயம் அவங்க பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு ரிவீல் பண்ணக்கூடிய விஷயமும் இந்த டயலாக் மட்டும்தான். திஸ் இஸ் த ஒன்லி டயலாக் விச் கார்டேலியா utters and makes all her life a terrible one. So what is it? King Lear question பண்ணுவாரு. Now a joy, although a last and least, what can you say to draw a third more opulent than your sister speak? So ரெண்டு பேர்ட்டையும் கேட்ட, கான்ரல்ட்ட கேட்ட, ரீகன்ட்ட கேட்ட, இப்ப கடைசியா கேட்க போறாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டேலியாவை பார்த்து கேட்கறாங்க. ரெண்டு பேர் சொன்னதை தாண்டி தேர்ட் ஒன் நீங்க நிறைய சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது the reply is nothing my lord. Lear's answer, nothing, nothing. Nothing can come of nothing. Speak again. So nothing தான் வரும். என்ன எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு உண்மையை சொல்லுங்க, come on speak out அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்கிறார். அவங்க சொன்ன பதில், this is what represents the entire character of a woman, not only Cordelia. Women, feminine quality இல்லைன்னா women அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல எத்தனை விமன் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே this dialogue is so apt. ரீசன் அவ்வளவுதான். Unhappy that I cannot have my heart into my mouth. I love your majesty according to my bond, nor more nor less. So that's all. என்ன எவ்வளவு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு கேர்ள் கிட்ட போய் கேட்டாங்க, say for father, say for husband, say for son, யாரா வேணா இருக்கட்டும், how much do you love me அப்படின்ற ஒரு கொஸ்டினை போய் கேட்டோம்னா that is a foolish question actually. அந்த கொஸ்டினை கேட்ட உடனே அவங்க கொடுக்குற பதில் அவ்வளவு அழகா இருந்தது. என்னுடைய ஹார்ட் எவ்வளவு பிடிக்கும்ன்றது என் மனசுக்கு தான் தெரியும். சோ என்ன பண்ண முடியாது, அந்த மனசுல இருக்க ஃபுல் லவ்வையும் வார்த்தையால கொடுக்க முடியாதுல்ல. சோ சொல்லணும்னா I love you according to my bond. That means I love you according to my relationship with you. ஒரு அப்பாவை எவ்வளவு ஒரு பொண்ணுக்கு பிடிக்கணுமோ அவ்வளவு பிடிக்கும் உங்களை எனக்கு. அவ்வளவுதான் அவங்க சொன்ன பதில். அப்பாவை பொண்ணுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு பிடிக்கும். சோ அப்பாவை பொண்ணுக்கு எவ்வளவு பிடிக்கும்? The question can't be answered by anyone else, right? மவுண்டனை விட ஜாஸ்தி பிடிக்குமா, இல்ல ஸ்கை லெவலுக்கு பிடிக்குமா, இல்ல இந்த உலக அளவுக்கு பெருசா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு, அது எப்படி சொல்றது, ஒரு monetary profit மாதிரியா ஒரு லவ்ன்றது, that too with a father, not like that. கரெக்டா? அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டாலே போதுமே. That's more than that. உலகத்துல எது இல்லைனாலும் அப்பா இருந்தா போதும் தானே சொல்லுவோம். சோ that அவ்வளவு பிடிக்கும்ல, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதுதான் அவங்க பதிலா சொன்னாங்க. லியருக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல, அவ்வளவுதான். So the same, this makes Cordelia to face the tragic end. So
reason for giving this dialogue is அவ்வளவுதான். இதனாலதான் மட்டும்தான் எல்லா கிரிட்டிக்ஸுமே கார்டேலியாவை பத்தி பேசும்போது எந்த தப்புமே பண்ணாம ஒரு குழந்தைக்கு ஏன் இவ்வளவு ஒரு தண்டனை அப்படின்னு கேட்கறதுக்கான காரணமே இது மட்டும்தான். God, so she is the epitome of affection. And next one, historical characters. So when speaking of historical characters, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. சரியா? யார் யார் அப்படின்னா கிளியோபாட்ரா அண்ட் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, ஆக்டேவியா, ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. நெக்ஸ்ட் ஒன் வாலுமியா and Coriolanus, Constance and King John, Queen Eleanor and King John, Blanche and King John, Margaret of Anjou and Henry IV, Queen Catherine of Aragon and King Henry VIII, Lady Macbeth and Macbeth. Got so இவ்ளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் இல்ல ஹிஸ்டாரிக்கல் பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியரை பார்க்கும்போது மேக்பெத்தை தவிர மீது எந்த பிளே எடுத்துக்கிட்டாலுமே ஹீரோயினை வந்து ரொம்ப ஃபார்வர்ட் லைன்ல பிளே பண்ணி அவர் காட்டியிருக்க மாட்டார். ஹீரோ ஓரியன்டா தான் இருக்கும். ஏன்னா ஹிஸ்டரின்னு சொன்ன உடனே அவர் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா ஹாலன்ஷெட்ஸ் கிரானிக்கல்னு சொல்லிடுவோம், இல்ல ஸ்டோவ் கிரானிக்கல்ஸ், இல்ல டேவ்ஸ் கிரானிக்கல், யாரா வேணா இருக்கட்டும். அந்த கிரானிக்கல்ஸ் எல்லா ஹிஸ்டரி ஃபேக்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஹீரோஸை மட்டும்தான் வந்து முன்னிலைப்படுத்திருப்பாங்களே தவிர ஹீரோயின்ஸை வந்து அவ்வளவா வந்து ஃபேக்சுவலா வந்து பிரசன்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எக்ஸப்ட் கிளியோபாட்ரா, அவங்க மட்டும் தான் ஹிஸ்டரியில ஒரு பெரிய இடம் பிடிச்சவங்க. அதனால அவங்கள பத்தின நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் இருந்ததே தவிர மீதி யாரை பத்தின ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸும் ஜாஸ்தியா கிடையாது. சரியா? அதனால என்ன பண்ண முடியலன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வந்து போர்ஷியா மாதிரி ஒரு ரோலை பிளே பண்ண வைக்கிறது வந்து ஷேக்ஸ்பியர் கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாப். அதனால அவர் என்ன பண்ணார்னா ஹிஸ்டரிக்கும் மரியாதை கொடுக்கணும், அதே சமயம் அவரோட கேரக்டர்ஸ்க்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து கொஞ்சம் பேக் சைட்லயே தான் வந்து பிளே பண்ண வச்சிருந்தாரு தவிர ஒரு ஃபார்வர்ட் லைனுக்கு கொண்டு வரல. எக்ஸப்ட் கிளியோபாட்ரா அண்ட் மேக்பெத். கிளியோபாட்ரா வந்து ரோமன் ஹிஸ்டரி பேஸ் பண்ணி அவர் எடுத்திருந்ததுனால மேபி அந்த ரோலுக்கு யூஸ் பண்ணி அவர் வந்து பண்ணிருக்காரு. லேடி மேக்பெத் அப்படின்னு சொல்லும்போது லேடி மேக்பெத்தை பத்தின நிறைய டீடைல்ஸ் வந்து ஹிஸ்டரியிலே கிடையாது. அதனால வந்து ஜஸ்ட் அவரோட இமேஜினேட்டிவ் சோர்சஸ் எல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்து சரியா ஹிஸ்டாரிக்கலா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஜெலஸ் ஃபீலிங் அவர் வந்து ஹிஸ்டரியில சின்னதா ஒரு நோட் எடுத்து அதை யூஸ் பண்ணி இமேஜின் பண்ணி பிரசன்ட் பண்ணதுதான். Got? So what is about historical character is whatever in religion is holy and sublime, in virtue admirable or great, whatsoever hath passion or admiration in all the changes of that which is called fortune from without, or the willy subtleties and reflex of man's thought from within. Whatever is pitiful in the weakness, sublime in strength, or terrible in the preservation of human intellect, these are the domain of tragedy. So first இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ட்ராஜடியா தான் வந்து பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்ச ஹிஸ்டரி ஃபுல்லாவே. ரீசன் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிராஜிக் ஓரியன்டா தான் இருக்கும். த டூ வித் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. சரியா? அதுல ஒரு பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சதே வந்து டிராஜிக்கல் ஸ்டோரியா தான். அப்ப டிராஜடின்னு சொன்ன உடனே எல்லா வீக்னஸ், எல்லா பெயின்ஃபுல் திங், எல்லா பாவமான விஷயம், எல்லா கருணை காட்ட வேண்டிய விஷயம் எல்லாமே எங்க இருக்குன்னா டிராஜடியில தான் பிரசன்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் ஹியூமன் இன்டெலெக்சுவல ஒரு கம்ப்ளீட் ஹியூமனை ஒரு தடவை ஆட்டி பாக்குற மாதிரி உழுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் டிராஜடியில நடக்கும். சரியா? தட் the wrongs and sufferings represent the guilt of Lady Macbeth. So as usual யார் யாரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா the wrong and suffering represented the guilt of Lady Macbeth. So finally அவர் லேடி மேக்பெத்னு சொன்ன உடனே எந்த அளவுக்கு அவங்களை தைரியமா பிரசன்ட் பண்ணியிருந்தாரோ கடைசியில அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கில்ட் ஃபீலோட சுத்த வச்சிருப்பாரு அந்த சோமனாம்புலிசம். தட் இஸ் நெக்ஸ்ட் the despair of கான்ஸ்டன்ஸோட despair and arts of Cleopatra. Vandi statement, arts of Cleopatra. அது வேர்ட்லயே தெரிஞ்சிடும். Cleopatra is so beautiful. What we can say, what a woman she is அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி. The same way she is highly beautiful and she has the capacity of ruling a kingdom too and ruling the hearts of many male. What? அதுதான் arts of Cleopatra. And the distresses of Catherine got had a real existence. இது எல்லாமே இந்த 4 கேரக்டரும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு ஷேக்ஸ்பியர். Next, but it adds infinitely to the
moral effect as a subject of contemplation and a lesson of conduct. Actually இவங்க எல்லாரையுமே வந்து அவர் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி இந்த விமன் கிட்டதான் வந்து தப்பு இருக்க மாதிரி அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். சரியா? ஒரு மாரல் வேல்யூவை கிரியேட் பண்றதுக்காக இந்த விமனை வந்து ட்விஸ்ட் பண்ணி அவர் யூஸ் பண்ணியிருப்பார். காட். சோ இவங்க தான் வந்து அந்த பிளேயோட மொராலிட்டிக் ஆஸ்பெக்டுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். அண்ட் ஆஃப் ஆல் ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ், மிராண்டா அண்ட் கிளியோபாட்ரா அப்பியர் டு மீ த மோஸ்ட் வண்டர்ஃபுல். யாருக்குன்னா ஜேம்சனுக்கு. சரியா? ஆனாக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வண்டர்ஃபுல் கேரக்டர். ரீசன் வந்து ரெண்டு பேருமே அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்பாங்க. காட். சோ ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் மிராண்டா. Unequaled as a poetic conception. மிராண்டா வந்து ஒரு poetry மாதிரி அவ்வளோ இமேஜினேட்டிவா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி இருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட் கிளியோபாட்ரா. The later miraculous as a work of art. ஆர்ட் அப்படின்னு சொன்ன உடனே யார் ஞாபகம் வரும்னா கிளியோபாட்ரா தான் ஞாபகம் வருவாங்க. ரொம்ப மிராக்குலஸ் ஆன கேரக்டர் யாருன்னா அவங்கதான். பிகாஸ் ஒரு பொயட்டிக் கன்செப்ஷன் மாதிரி ரொம்ப அழகா, ரொம்ப ஃபெமினா, ரொம்ப ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரியான ஒரு பியூட்டியும் இருக்கு. அட் த சேம் டைம் ஷி ஹாஸ் த பவர் டு வித் ஹர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், த ஸ்டர்ன்லி மேக்னிஃபிசன்ட் கிரியேஷன் ஆஃப் poet stands before us independent of all these aids of fancy. She is Lady Macbeth. So எல்லா மெக்னிஃபிசன்ட் குவாலிட்டி, ஷேக்ஸ்பியரோட முழு மெக்னிஃபிசன்ஸையும் அவர் எங்க கொடுத்திருப்பாரு அப்படின்னா அவருடைய கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்ல வச்சிருக்காரு. ஒரு பயங்கர ஃபேன்சிஃபுல் கேரக்டரா யாரை பிரசன்ட் பண்ணியிருப்பாருன்னா லேடி மேக்பெத். As such, she lives, she reigns, and is immortal in the world of imagination. Because she is not an earthly character at all. லேடி மேக்பெத் பத்தி சொல்லணும்னா எந்த ஒரு earthly கேரக்டருமே இப்படி கிடையாது. இன்னும் கேட்ட ஹிஸ்டரியிலே வந்து லேடி மேக்பெத் தான் இதுக்கெல்லாம் ரீசன் சொல்லிட்டு யாருமே ப்ரூவ் பண்ணவே இல்லை, பிரசன்ட் பண்ணவும் இல்லை. ஆக்சுவலா என்னன்னா ஹிஸ்டரி ரொம்ப ஏர்லியர் ஹிஸ்டரியில போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லேடி மேக்பெத்தோடைய கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் இருக்கு அந்த மேக்டஃப்க்கும் மேக்பெத்துக்கும். சரியா? அவங்களுடைய தாத்தா பாட்டி காலத்து சண்டை, அதுல இருந்து வந்த ஒரு சின்ன பிட்டை மட்டும் எடுத்துக்கிறார். சரியா? ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பழிவாங்குற உணர்ச்சி வந்து மேக்பெத்குள்ள இருக்கு, லேடி மேக்பெத்குள்ள இருக்க மாதிரி அவர் காட்டியிருக்காரு. அந்த ஹிஸ்டரியில வந்து அந்த ஹிண்ட் மட்டும் இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, மேபி அந்த லிங்க் இருக்குல்ல, பழிவாங்கணும்னு அவங்க முன்னாடியே நினைச்சிருக்காங்கல்ல சின்ன வயசுல, மேபி அதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவர் இமேஜின் பண்ணியிருக்காரு. இமேஜின் பண்ணிட்டு லேடி மேக்பெத் தான் ஃபுல் ரீசன் ஃபார் அந்த ஃபுல்லா அந்த கிங் டங்கனை வந்து கொலை பண்ற வரைக்கும் ரீசன் வரைக்கும் கொண்டு வந்து இமேஜின் பண்ணி கரெக்டா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், திஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப் எபிட்டம் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னா அது லேடி மேக்பெத் தான். எப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒரு மேல் கேரக்டர் வந்து அதுவும் ஹிஸ்டாரிக்கலா ஒரு கிங்க வந்து கொல்ல முடியும், அது எவ்வளவு அழகா பிளான் பண்ண முடியும், எவ்வளவு அழகா வந்து மேக்பெத் வந்து அவங்களால பாய்சன் பண்ண முடிஞ்சது. ஒரு விமன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் எனிபடி இன் த வேர்ல்ட் அப்படின்றதோட இமேஜினேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் தான் லேடி மேக்பெத். வாட் earthly title could add to her grandeur? அவ்வளவு கிராண்ட் பிரசன்டேஷன் தான் லேடி மேக்பெத். லேடி மேக்பெத்னு இப்ப வரைக்கும் சொன்னாலும் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு விதமான பயம் வரும்ல, அதுதான். எந்த ஒரு earthly கம்பேரிசன்ஸையும் நம்மளால கொடுக்க முடியாது, அவ்வளவு கிராண்ட் பிரசன்டேஷன். What human record or attestation strengthen our impression of her reality? No one can do that except Shakespeare. He does. That's it. So இதுதான் வந்து historical characters வந்து அவங்க represent பண்ணியிருக்காங்க. Good. So that's all about the divisions of Anna Jameson's based on Shakespeare's Women. So thank you for watching. If you like, kindly share and subscribe to your channel.